ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கல்பனா வந்து அர்ச்சனா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்ததுனால இன்றைக்கி அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி டே போல் இருக்குது. கேக் வெட்டியே ஆகணும், செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ, ஓப்பனிங் டேவே அர்ச்சனா மாதிரி நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சட்ட சிக்கலா? இப்போ ஊட்டியெல்லாம் விடுவாங்களே, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கல்பனா வந்து யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்று வேணாம், எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரியே வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பிரியா வந்து வம்படியா நின்னே ஆகணுங்கிறாங்க. அப்பா, நீங்கள் எப்படிப்பா சாதா போஸ் கொடுக்குறீங்க? அம்மாவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுங்கப்பா. என்னது கட்டி பிடிக்கணுமா? கிட்ட அந்த மனுஷன் மட்டும் வந்தான் கண்ணம் பழுத்துருங்கிற மாதிரி கல்பனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அம்மா, அட்லீஸ்ட் வந்து 2 பேர் சேர்ந்தாவது கேக்கை வந்து வெட்டுங்க. ஒருத்தர் வந்து கேக் கட் பண்ணா அது என்ன வராதா, இல்லை வெயிட்டாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னேன். வம்படியாக வந்து 2 பேர் வந்து சேர்ந்தே வந்து கேக்கை வந்து கட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஊட்டி விடுற பார்க்குறாங்க. அந்த இடத்துல தள்ளி தள்ளி போகிறாங்க. நம்ம கல்பனா மூஞ்சிலெல்லாம் கேக் வந்து வச்சு புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி செம்ம காமெடி பண்ணுறாங்க. சுபாஷ் இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப சீதா வந்து மாசா வந்து கீழே இறங்கி வராங்க. சீதாவும் நம்ம உமாவும் கடுப்பாயிட்டாங்க. மகா போய் 1 மாதம் கூட ஆகலை. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வெட்டிங் ஆனிவர்சரி டே வந்து கொண்டாடுறீங்க, வெக்கமா இல்லை? அதுக்குன்னு நாங்களும் மகா போன இடத்துக்கு போக முடியுமா என்ன? எங்கள் வாழ்நாளில் எந்த நாளையும் இழக்க தயாராக இல்லை. அவன் எத்தனை நாள் வாழ்வானே தெரிலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? இது ரொம்ப வந்து கேலி கூத்தா இருக்கு. உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையான்னு சீதா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல. ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க? நாங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடவும் கொண்டாட மாட்டோம். அட்லீஸ்ட் கேக் வெட்டினா பரவாயில்ல. வீடு ஃபுல்லாக வந்து தோரணம் கட்டுறீங்க, பலூன்லாம் கட்டியிருக்கீங்க. ஏய் நான்சி, மகா யாரு? உன்னோட கூட பிறந்த அக்கா தானே? இங்கே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து நான்சிக்கு ஒரு டோஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் கொண்டாடி தான் தீரணும்னா அனாத ஆசிரமத்துக்கு ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்துருக்கலாம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டிருக்கலாம். அதில் கிடைக்காத சந்தோஷமாக அந்த கேக் வெட்டினா சந்தோஷம் கிடைக்க போகுது. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, உங்ககிட்டலாம் மல்லு கட்ட முடியாது, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சீதா வந்து மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான்சி வந்து பேசுகிறாங்க. என்னையே எடுத்துருந்து பேசுகிறல்ல, உனக்கு எது வாங்கி தரணுமோ அதை நான் சிறப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஐயோ, திருப்பி வந்து சுபாஷ் இங்கே வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடுமே சொல்லிட்டு கதை வந்து தப்பாக போட்டுட்டு கல்பனா அவங்க எப்போ வந்து கையில் வந்து ஒரு பொருள் வச்சுட்டு இருக்காங்களோ அதை வந்து ஊதுன்னு ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்கும்ல. இப்போ சுபாஷ் வந்து அடுத்து என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதவை திறட்டுறாங்க. நம்ம சுபாஷ், ஐயோ இதை வேற இப்போ மலிச்சு வைக்கணுமா, இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி அந்த பொருளை வந்து மறைச்சி வச்சுட்டு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு முடிச்சிடுறாங்க. கதவை திறந்து விட்றாங்க. என் டார்லிங், கியூட் டார்லிங்கில் நீங்கள் ஏன் வந்து தள்ளி தள்ளி போகிறீங்க? ஐயோ, அர்ச்சனா கிட்ட பேசுகிறா, என்கிட்ட எதிரா பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது, நீ யார்? அப்புறம் அர்ச்சனா இல்லையா, நீ கல்பனாவா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் நான்சிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், அந்த வீடியோ வச்சு எனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருவா, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கல்பனா, நான் இப்போ கோவமாக இருக்கேன்ல, இவ கோவமான அர்ச்சனா கிட்டக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது கிட்டக்கு வந்து முத்தம் கொடுக்கலான்னு இருக்கிறப்ப கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம நான்சி வந்து பார்த்துட்டாங்க. ஓ, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, அப்போ நான் சுபாஷுக்கு சந்தேகம் வர அளவுக்கு இவ தேவையில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுபாஷ் வந்து வெளியில் வந்து போயிட்டாங்க. ரொம்ப சோகமாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ், நான்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கல்பனாக்கு. இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரூம் பக்கம் வேகமாக பேசிக்கிட்டு சீதா மட்டும் கிராஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறப்ப என்னது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ தகராறு இருக்க மாதிரி தான் தெரியுதுங்கிறப்ப கல்பனாவை பிடிச்சி கன்னத்திலே வந்து பொழிச்சுன்னு கண்டினியூஸாக 4-5 அடி அடிக்கிறாங்க. முதல்ல எனக்கு தெரியாமல் அந்த பொருளை வந்து திருப்பி வச்சு ஊதுனல்ல அதுக்காக, இன்னொன்று சுபாஷை அடித்ததுக்காக, பின்ன அவன் எனக்கு முத்தம் கொடுக்க வருவான், என்னை பார்த்து சும்மா இருக்க சொல்கிறியா? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இல்லாட்டின்னு வச்சுக்கேன் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும், இதெல்லாம் வேற யார்ட்டையா வச்சுக்கேன், நான் வந்து தொலைச்சிங்கிற மாதிரி கல்பனா வந்து பேசுகிறாங்க. ஓ அப்படியா? இல்லாட்டி நான் உன்னை எந்த அளவில் மாட்டி விடுவேன் தெரியுமா? இந்த கேஸை அப்படியே வந்து உன் பக்கம் திருப்பி விட்டுருவேன், பார்த்துக்க. நீ இங்கே வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தேகம் வராமல் இருந்துக்க, அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. செல்ஃபோனை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி செல்ஃபோனை பார்த்ததுக்கப்புறம் அர்ச்சனா வந்து அமைதியாக இருக்காங்கன்னா என்ன விஷயமா இருக்கும்? தூரத்துலேருந்து பார்த்ததுனால ஏதோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்குது, செல்ஃபோனில் ஆதாரம் இருக்குங்கிற விஷயத்த மட்டும் சீதா வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. தவிர பாக்கி அங்கே என்ன சண்டை என்ன சச்சரவுன்னு தெரியல. அதை வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ராஜசேகர் வந்து ராம ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கைரேகைலாம் கண்டுபிடிப்பாங்களே அந்த நிபுணர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பேர் வந்து ஏதோ ரெட்டிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஒரு பக்கம் எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? முக்கியமான இடம்னா இது மாதிரி தான் கூட்டியிருக்கோம். சிட்டியில் ரொம்ப தொலைவாக இருக்குது, ஆனால் இது எவ்வளோ பெரிய முக்கியமான இடம் எனக்கு தெரியும்.
போக போக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறப்ப அந்த போர்ட்லேயே தெள்ள தெளிவாக இருக்குது. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு இப்போ தான் புரியுது. நீங்கள் போலீஸாக இருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்க. நான் ரோல் மாடலாக உங்களை தான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சத்தியப்பிராணம் செஞ்சுட்டு தானே இந்த டியூட்டியே வந்து செய்ய ஆரம்பித்தோம். மாப்பிள்ள எனக்கு மூச்சு காத்துலேயே அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிடுவேன். அது எப்படின்னா போக போக வந்து அந்த திறமை உங்களுக்கும் வந்துடும். இந்த வாட்டி சீதா வந்து தப்பு பண்ணல, என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். உள்ளே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. மாமா நீங்கள் தேவையில்லாமல் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. ஒரு ராஜசேகராக இருந்து உங்கள் பொண்ணை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லி போராடலாம். ஆனால் போலீஸ் ராஜசேகராக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட இன்டென்ஷன்லாம் புரியுது. ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு, நம்பிக்கை துரோகம் தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து நான் எதையும் மாற்றலாம் சொல்லலை. உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிரூபித்து பார்ப்போம். உங்களோட எண்ணமும் செயலும் மாறி இருக்கலாம்ல. மாமா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. என்ன மாப்பிள்ள சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறேனே தெரில. உங்கள் கண்ணு முன்னாடி தான் அவர் சோதனை போட்டு பார்க்க போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் எப்போதும் டியூட்டின்னு வந்துட்டா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஆனால் உண்மையாகவும் சத்தியமாகவும் நான் இருக்கும்போது உண்மையான குற்றவாளி தான் பிடிப்பேன் தவிர உங்களை மாதிரி அறகுறையாலாம் பிடிக்க மாட்டேன். என்ன அறகுறைங்கிறீங்களா? சரி உள்ளே வாங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லும்போது மாசா வந்து உட்காந்துருக்காங்க. அவர் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் போல இருக்கு. அந்த இடத்துல என்ன ராஜசேகர் இங்கே புதுசாக வந்திருக்கீங்க? இல்லை எங்களுக்கு ஒரு சந்தேகம் கேஸில், அதனால தான். எனக்கு வேறு கேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் வந்து வெட்டியாக பேசுங்க, எனக்கு நேரம் இல்லை. ஆமாம், என்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர், அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஆன ஆஃபீஸர் முன்னாடியோன்னா உங்களை மாதிரி யங் பிளட் ஐபிஎஸ் அதிகாரி ஆனால் உட்காரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆல்ரெடி நீங்கள் இமெயில் அனுப்பிச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். அது எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக தானே இருக்குது ராஜசேகர். தெளிவாக தான் இருக்குது. இன்னொரு வாட்டி நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஒன்று வந்து பேசுகிறாங்க நம்ம ராம். ஆல்ரெடி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் ஃபீல்டில் இருக்கிறவர் பார்த்து சோதிச்சு பார்த்து இது சீதா தான் பண்ணியிருக்காங்க தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இவர் வேறு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. ஆனால் இவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராமோட மைண்டில் இருக்கிற தப்பான அபிப்பிராயம் எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்க போகிறாங்க. செம்ம ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசியிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம காத்தாடி ராமமூர்த்தி சார். ஒன்று வந்து பேசுகிறாங்க ராஜசேகர். ஒரு வண்டியில் டிக்கியில் ஒரு பொருள் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், கார் சாமி மட்டும் கொடுங்கன்னு. வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பையில் சேஃபாக வந்து எந்த கைரையும் பராமல் தான் இருக்குது. இதை முதல்ல அந்த பெஞ்சில் வைமா அப்படின்னு சொல்லும்போது பெஞ்சில் வச்சு காத்தாடி ராமமூர்த்தி சார் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பூத கண்ணாடியில். ராமுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லிடலாம். என்ன தம்பி, ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்களேன். இங்கே வெயிட் பேப்பர் இருக்குல்ல, இந்த வெயிட் பேப்பரை இங்கேருந்து எடுத்து கொஞ்சம் நவுத்தி வைங்களேன். ஐயோ என்னடா அது, இதெல்லாம் போய் நவுத்தி வைக்க சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, உங்களுக்கே புரியும். வயசானவங்க சொன்னால் யாரும் இந்த காலத்தில் கேட்குறதில்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். வெயிட்டாலாம் இருக்காது சார், எடுத்து வை. ராம் வந்து அந்த வெயிட் பேப்பரை எடுத்து அவங்க பக்கத்தில் ஊற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து திருப்பி எடுத்த இடத்துல வைங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க காத்தாடி ராமமூர்த்தி சார். இதை கேட்டோன்னா ஐயோ என்னடா இவன் இது மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக வந்து செய்ய சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க, வயசானவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்களே அதனால் இப்படி தான் நடக்கும், திருப்பி எடுத்து வைங்கன்னொன்னே ராம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 கேள்வி கேட்குறேன். இந்த கைரேகை வச்சு நீங்கள் ஒரே பொருளை 2 வாட்டி எடுத்து நவுத்தி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரே வாட்டி எடுத்த பொசிஷனில் இன்னொரு வாட்டி உங்களால் எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. எவனாலையும் முடியாது. எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருந்தாலும் கண்டிப்பாக முடியாது. அப்போனா இதில் எத்தனை கைரேகை இருக்கும்? வாட்டி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வேறு இடத்துல வச்சுருப்பீங்க, 2வது வாட்டி அதே கையை வேறு இடத்துல வச்சுருப்பீங்க. அப்போனா 2 கைரேகை இருக்கணும். அதே மாதிரி தானே சீதா வந்து யூஸ் பண்ண பொருள் ஒரு கைரேகை தானே இருக்குது. இன்னொரு வாட்டி அவங்க நைட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 2 கைரேகை தானே இருந்திருக்கணும். இது சின்ன விஷயந்தான். ஆனால் இந்த விஷயத்தை வந்து ராஜசேகர் மாதிரி அனுபவம் வாய்ந்த போலீஸ்காரர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் கண்டுபிடிக்க சொதப்பிட்டீங்க. இதுதான் இங்கே, இது உண்மையாக பொய்யா நீங்களே வந்து ஒத்துக்கங்க பார்ப்போன்னொன்னே சூப்பராக வந்து இந்த கேஸை வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க நம்ம காத்தாடி ராமமூர்த்தி சார்.